நீங்க ஒரு தடவை அடி வாங்குவீங்க, 2 தடவை அடி வாங்குவீங்க. எல்லா தடவையுமே அடி வாங்கிட்டே இருப்பீங்களா? சொரணே இல்லையா? உப்பு போட்டு சாப்பிட மாட்டீங்களா? என்ன பண்றது நம்ம. இல்லைங்க, சத்தியமா வந்துட்டு எடுத்துக்கவே முடியலங்க. ஒரு இந்த மாதிரி நான் வந்து சிஎஸ்கே வந்து நான் எப்பயுமே வந்துட்டு இவ்வளோ நான் வந்து அந்த டீம் மேல இவ்வளோ கோவம் நான் காமிச்சதே கிடையாது. இதுதான் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். என்ன ப்ரோ, என்ன ப்ரோ. என்ன தாண்டா பண்றீங்க டேய்? என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. போங்கடா. யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு 5 டைம் சாம்பியன்ஸ் நம்ம. ஒரு 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ். அந்த லெகசி ஃபுல்லாகவே போயிடுச்சு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கப்ப அந்த ஆர்சிபி சென்னை சிஎஸ்கே மேட்ச் போயிட்டு இருக்கு. ஆர்சிபி 250 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. தப்பு பண்றாங்க, எந்த இடத்துல வந்துட்டு அந்த இது இன்னும் இது பண்றாங்க. சோ 2 மேட்ச் அடி வாங்கணுமே, அந்த புத்தி மண்டையில ஏறாதா? என்னன்னே சொல்றதுக்கு எனக்கு எனக்கு தெரியல, புரியல. அடுத்த மேட்சும் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட். போற போக்கு பார்த்தா எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் இப்பயே சொல்லிடுறேன், we won't qualify, that's for sure. நீங்க வுட்டன் ஸ்பூனா for இல்லையான்னு தான் sure பேசணுமே தவிர, நம்ம கடைசி ஸ்பாட்டா இல்லைன்னா நைன்த் ஸ்பாட்டா அதுதான் கேள்வி. நம்ம வந்து டாப் 4க்கெல்லாம் பேசவே முடியாது. தெரியுமா இருக்கணும். சொல்ல போனா பேசிக்கா ஒரு 2 பேர் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து லியோதாஸ் மோட்ல இருக்கணும், ஒருத்தன் வந்து பார்த்திபன் மோட்ல இருக்கணும். இந்த மாதிரி இந்த 2 மோட்ல இருந்தாதான் பேட்டிங்க்கு அது ஒரு இது. நம்ம ரெண்டுமே பார்த்திபன் மோட்ல இருந்தா முடிஞ்சு போச்சு. ரெண்டுமே லியோதாஸ் மோட்ல இருந்தா சம்வாட் we can ஓகே. நம்ம பார்த்திபன் கூட இல்லைங்க, நம்மலாம் வந்து. நம்ம பார்த்திபன் கூட இல்ல, நம்ம வந்து எப்படி தெரியுமா, சுறா மோட்ல இருக்கோம். ஒரு டவுன்ஃபாலை நம்ம ரியல் டைம்ல பார்த்துட்டு இருக்கோம். டவுன்ஃபால் ஆஃப் கிரேட்டஸ்ட் லெகசி. கிரேட்டஸ்ட் லெகசி ஆஃப் ஐபிஎல் எவர். எந்த டீமுமே வந்து நம்மள மாதிரி கன்சிஸ்டண்டாக கப் அடிச்சதில்ல. 2 வருஷத்துக்கு ஒரு கப்லாம் மும்பை அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு worst பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. யா. வெரி யா. worst. ஒண்ணும் இல்லைங்க, ஒரே ஒரு ரைடு போனா போதுங்க. ஒரு ரைடு போய் எல்லாரையும் அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து தோனியால மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு ருத்ராஜ் கேக்வாட் முடிஞ்சா அஸ்வின் சேனல்ல பீடாகும் அஸ்வினும் பேசுறத போய் பாருங்க. தயவு செஞ்சு சப்டைட்டில்ஸோட வரும். நாங்கள் சப்டைட்டில்ஸ் போட மாட்டோம், அவங்க சப்டைட்டில்ஸோட போடுவாங்க. தயவு செஞ்சு பாருங்க என்ன பிளேயிங் லெவன் ஆடணும், என்ன ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எப்படி ஆடணும், 6 to பவர் பிளேக்கு அப்புறம் அந்த 11th ஓவர் 12th ஓவர் வரைக்கும் எப்படி ஆடணும், அப்புறம் ஃபைனல் புஷ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெளிவாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக சொல்கிறாரு. அவரை பேசாமல் அனலிஸ்ட்டாக எடுத்து போடுங்க. எனிவே ஃபேன்ஸோட குமுறலை கேட்டிருப்பீங்க. நீங்களும் முடிஞ்சா குமுறுங்க. பார்ப்போம் அடுத்த மேட்ச் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த மேட்ச் ஆனால் ஊற்றி மூடிட்டாங்க. ஆல்ரெடி ஊற்றிட்டாங்க. பூதான். அவ்வளோதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓவர் டன் அடி. ஆறு ஓவர் மட்டும் தான், தூங்க வேண்டியதான். தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இந்த சீசன் ஃபுல்லா.